வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்நேரம் எல்லாரும் ட்ரெய்லரை பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இந்த ரெட்ரோ திரைப்படத்தோட ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க, ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஓவராலாக ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். இந்த ட்ரீம் சினிமா சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சூர்யாவுமே இன்ட்ரோ பண்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட் பண்ற காஸ்டியூம்ல பார்த்தீங்கன்னா அதே காஸ்டியூம்ல சூர்யா வந்துட்டு ஒரு பைக்ல வர மாதிரி காமிப்பாங்க. மேபி இந்த சீன் பார்த்தீங்கன்னா படத்துல சூர்யாவோட என்ட்ரியா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அடுத்ததான் ஆக்டர் ஜெயராம். அவரு பார்த்தீங்கன்னா ஜோர்ஜ் ஜார்ஜ் ஆளு. அவரு பார்த்தீங்கன்னா சூர்யா கூடமே இருக்காரு. சூர்யா அண்ட் ஜோர்ஜ் ஜார்ஜ் ரெண்டு பேர் கூடமே வந்து இருக்காரு. இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படத்துல மன்சூர் அலிகானோட கேரக்டர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கேரக்டர் இந்த ஜெயராமோட கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜோர்ஜ் ஜார்ஜ் கூட வந்துட்டு அவரோட பையனான சூர்யா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஆளா ஜெயராம் பாத்தீங்கன்னா வரலாம். சோ சூர்யா கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஆளா ஜெயராம் வர போறாரு. அந்த அடுத்ததான் இந்த படத்தோட டீசர் ஆகட்டும் இந்த ட்ரெய்லர் கட் ஆகட்டும் ரெண்டு இடத்துலயுமே ஒரு பிளேஸ் ஒன்று காமிச்சிருந்திருப்பாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைட் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு டீமுக்கு வந்து ஃபைட் நடக்கிற மாதிரி காமிக்கப்படுது. அங்க பார்த்து நிறைய மேட்சஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி காமிக்கப்படுது. அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஸ் போட்டி மாதிரி கூட நடத்தலாம்னு நினைக்கிறேன். அதை நடத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான். சோ படத்துடைய வில்லனா இந்த கேரக்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். சோ படத்துல வந்து இவர் மட்டும் வில்லன் கிடையாது, இன்னொரு வில்லனுமே இருக்காரு. அவர் தான் ஜோர்ஜ் ஜார்ஜ். இவர் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அப்பா தான். ஆனா இவருமே பார்த்தீங்கன்னா ஒன்னாவது வில்லனா தான் படத்துல இருக்க போறாரு. அது என்ன அப்படிங்கிற டீடைல் நான் போக சொல்றேன். அண்ட் அடுத்ததான் பூஜா ஹெட்டே வந்து காமிக்கிறாங்க. சோ இவங்க சூர்யா பூஜா ஹெட்டே லவ் சென்ஸ்ல வந்து காமிக்கிறாங்க. அண்ட் ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பூஜா ஹெட்டே வந்துட்டு சூர்யா அவங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பாத்துறாங்க. ட்ரெய்லர் கட்ல வந்து காமிச்சிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஆக்ரோஷமா சொல்றாரு, என்னால இது வந்து விட முடியாது, இந்த ரத்தம் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து என்ன பின் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பூஜா இருந்துட்டு சூர்யா வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ ஒரு படத்துல இருந்துட்டு சொல்றாங்க, நீ என்னை காயப்படுத்தினதெல்லாம் போதும் பாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ மேபி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் இதை வந்து கண்டினியூ பண்ற மாதிரி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கட்டல பாத்தீங்கன்னா சூர்யா இருந்துட்டு சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ அதெல்லாம் வந்து தரமாவே இருந்துச்சு. அதுதான் பிரகாஷ் ராஜோட கேரக்டர். இவரோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது தெரியல. ட்ரெய்லர்ல சின்னதாக வந்து அவர் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா நெகட்டிவ் விஷயம் தான் வர போறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது தெரியல. சோ இப்போ இந்த ரெட்ரோ திரைப்படத்துடைய கதை எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து காமிச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஃபைட்ல நடத்தக்கூடியது இவர் தான். சோ இவரோட டீம் வந்து இந்த ரெட் டீமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதுலதான் பாத்தீங்கன்னா சூர்யாவே ட்ரைனிங்ல எடுக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இதுல ஒன் ஆஃப் த மெம்பரா ஜோர்ஜ் ராஜுமே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சூர்யா பாத்தீங்கன்னா இந்த போட்டியில வந்து நல்ல சாம்பியனா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சோ ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜா கிட்டே இருந்துட்டு இதுக்கெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சூர்யாவே பாத்தீங்கன்னா இனிமே நம்ம வந்து லவ்வுக்காக இதெல்லாம் விட்டுறலாம், நம்மளுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துறாரு. ஆல்சோ அந்த ஃபைட்டுக்குமே வந்து போகாம இருக்கிறான்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு கட்டத்துல எல்லாரும் வந்து பிரஷர் பண்றாங்க. இவரு அந்த ஜோர்ஜ் ஜார்ஜ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றாங்க. சரிப்பா ஜோர்ஜ் ஜார்ஜ் எப்படி வில்லன் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம் வந்துட்டு ஒருத்தருக்கு போன் பண்ணி கொடுப்பாரு. ஜோர்ஜ் ஜார்ஜ் பாத்தீங்கன்னா பேசுவாரு. அதுல பேசுறது சூர்யாவா கூட இருக்கலாம். யாரும் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே அதுக்கப்புறமா சொல்றாரு, எதுவும் சரியாகலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்ல வச்சு பார்க்கும்போதே சூர்யா வந்துட்டு சொல்லியிருக்கலாம், எல்லா பிரச்சனையுமே சிரிச்சா சரியாயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அவர் பாத்தீங்கன்னா வேணும்னு சிரிச்சுட்டு அதுக்கத்தானமா இதெல்லாம் சரியாகலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் ட்ரெய்லரோட லாஸ்ட் கட்ல பாத்தீங்கன்னா மை டியர் சன் ஐ எம் கமிங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை வச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜோர்ஜ் ராஜா இந்த படத்துல வில்லன் கேரக்டர் பண்ண போறாரு அப்படிங்கிறது. சோ ஒரு கட்டத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து சூர்யாவை ஃபோர்ஸ் பண்றாங்க. சோ அப்புறம் வந்து சூர்யா முடிவு பண்றாரு, இவங்க வந்து நம்மளை விட மாட்டாங்க, கடைசியா வந்து இந்த மேட்ச் நம்ம விளையாண்டு போயிடலாம், ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் நம்மள மதியா விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவரும் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் விளையாடுறதுக்காக போறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா தி ஒன் சாங் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பூஜா வந்துட்டு இந்த பார்ட்டிக்கெல்லாம் போனா அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க விளையாடுனா விடவும் மாட்டாங்க. சோ இதுக்கிடையில சூர்யா என்ன பண்ணாரு, கடைசியா அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி முடிஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த ரெட்ரோ திரைப்படத்தோட கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் கன்வேயுமே ஆகுது. சோ படத்தோட கதை வந்து இதா இருக்க போதா அல்லது வேற எதுவும் டிஃப்ரெண்டா இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா படத்துக்கான ஹைப்பை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ட்ரெய்லர் ஆகான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கல்ட் அண்ட் கிளாசிக்கா வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா ஃபாஸ்டா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா ட்ரெய்லர் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர்ல பண்ணிருக்கிற ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டன் சீன்ஸ் அந்த ஸ்டன் சீன்ஸ்க்காக சூர்யா போட்டுக்கிற எஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் படத்துல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல ஃபைட் சீன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் மெயினா அந்த சாம்பியன் போட்டிக்கு பாத்தீங்களா அந்த ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ படத்துக்கு வந்து சன்னா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி சாங்ஸ்லாம் கேட்டுருந்துருப்பீங்க. சாங்ஸ்லாம் பயங்கரமான ஹிட் ஆயிருச்சு. படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஷே வந்துட்டு ஒரு டான்ஸ் அப்பரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாங்கான ஒரு சின்ன கட்டு மாதிரியுமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கோட நேம் பார்த்தீங்கன்னா லவ் டிடாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பாடல பார்த்தீங்கன்னா சூர்யா தான் பாடியிருக்காரு. அந்த பாடலுமே கண்டிப்பா ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத ஆடியன்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் லாஸ்டா சூர்யாவுக்கு தியேட்டரிக்கல் ஹிட்டான திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கம் 2 தான். அந்த படம் வந்து 11 வருஷம் ஆச்சு. ஆஃப்டர் 11 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படம் வந்து அவருக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத ஆடியன்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆடியன்ஸை தாண்டி ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டா இருக்கு. லாஸ்டா ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் திரைப்படமா தான் அமைஞ்சிச்சு. இந்த திரைப்படமாச்சு சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத ஆடியன்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் படத்துக்கான ஹை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. அடுத்த ப்ரொமோஷனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணிட்டே வராங்க. அடுத்த ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் ஆயிருச்சு. அண்ட் படத்தை ரிலீஸ் ஆன டீசருமே பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிற ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆயிருந்தா நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படத்துடைய ஆடியோ லான்ச்சுமே நடத்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொன்றா அடுத்த இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி படத்துக்கான ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைப் கிரியேட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா படத்துக்கு பார்த்து நல்ல ஓப்பனிங் இருக்கும். படம் மட்டும் கரெக்டாக ஃபிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா படத்துக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இந்த ரெட்ரோ திரைப்படம் அமெரிக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மே 1ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட திரைப்படம் வந்து சொன்ன தேதிக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. சூர்யா திரைப்படம் வந்து ஒரு தேதி ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு வேற ஒரு தேதியில தான் படமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 11 இயர்ஸாக தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதேமே பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து பிரேக் பண்ணிருச்சு. சொன்ன மாதிரி மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் தான். ஸோ ஸ்டில் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் திரைப்படமா இந்த ரெட்ரோ திரைப்படம் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஓவராலா இந்த ரெட்ரோ திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்டன் கிளாசிக் ட்ரெய்லரும் அமைஞ்சிருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கரெக்டாவே எடிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ படத்துல பார்த்தீங்கன்னா பூஜா ஹெட்டி அண்ட் சூர்யா இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த படத்துல லவ் சீன்ஸ்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம ஒரு அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நீங்க இந்த ரெட்ரோ திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம ட்ரீம்ஸ் சினிமா சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சூப்பரான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.